Seventh question. In a family, the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. அது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மந்த்துக்காக அதாவது ப்ரொவிஷன்ஸ்னால் மளிகை சாமான் வாங்குறதுக்கும் வெஜிடபிள் காய்கறி வாங்குறதுக்கும் இந்த ரேஷியோவில் வந்து அலாட் பண்ணுறாங்க. இந்த அலாட்டட் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் அலாட் பண்ணுறாங்க ஒரு மந்த்துக்கு 4000 அலாட் பண்ணுறாங்க. வாட் வில் பி த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொவிஷன் அண்ட் வெஜிடபிள்ஸ். அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ப்ரொவிஷன் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ தனித்தனியாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க, 4000 rupees அலாட் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் த ரேஷியோ கண்டுபிடிக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 3 + 2 5 கிடைக்கும். அப்போ நம்ம 5 பார்ட்ஸ் தான் எவ்வளோ அமௌண்ட்டு, 4000 rupees. இப்போ நான் 5 பார்ட்ஸ் எவ்வளவு, 4000 rupees. இப்போ 1 பார்ட்னு என்ன பண்ணணும், 4000லேருந்து 5 டிவைட் பண்ணணும். 4000 divided by 5. இப்போ 5 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. பண்ணோம்னா 1 5s are 5, 8 5s are 40. இந்த 2 0 வந்து அப்படியே நம்ம ரைட் பண்ணிடணும். ஸோ 800 நம்மளுக்கு கிடைக்கும். 800 rupees வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன 5 பார்ட்ஸ் வந்து 4000 நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதில் 1 பார்ட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், 4000லேருந்து 5 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 5 1s are 5, 8 5s are 40. அப்போ இந்த 2 0 அப்படியே போட்டால் 800. அப்புறம் 1 பார்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 800 rupees கிடைக்குது. இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ப்ரொவிஷன்ஸ்க்கும் வெஜிடபிள்ஸ்க்கு எத்தனை ரேஷியோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 3:2. ஓகேவா, ப்ரொவிஷன்ஸ்க்காக 3யும் வெஜிடபிள்காக 2 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அதில் 1 பார்ட் நம்ம 800 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3 பார்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதை 3 × 800. 3 × 800 என்ன வரும், 3 8s are 24. இங்கே 2 0 போட்டால் 2400 rupees. இப்போ 2 பார்ட்ஸ்னால் 2 × 800 rupees. அப்போனா 2 8s are 16. அந்த 2 0 நீங்கள் போடணும். அப்போனா என்ன கிடைக்குது, 1600 rupees. அப்போனா ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொஃபஷன்ஸ்க்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 2400 rupees. வெஜிடபிள்ஸ்க்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 1600 rupees. இவ்வளோதான் சம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்குற அமௌண்ட் இவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுக்காம ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்க ரேஷியோ நம்ம ஆட் பண்ணிவிட்டால் 5. அந்த 5 பார்ட்ஸ் தான் நம்மளுக்கு 4000 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம 1 பார்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 4000 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டால் 800 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 1 பார்ட் கிடச்சிச்சு. அவங்க சொன்ன ரேஷியோ எப்படின்னா ப்ரொபோர்ஷன்ஸ்க்கும் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து 3:2 அந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 3 பார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 3 பார்ட்ஸ் 1 பார்ட் நம்மளுக்கு 800 தெரியும். இப்போ 3 பார்ட்ஸ் என்ன வரும், 3 × 800. இப்போ 3 8s are ஃபஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 8s are 24. அந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 2400 கிடச்சிருச்சு. அடுத்து 2 பார்ட்ஸ் வெஜிடபிளுக்காக 2 பார்ட்ஸா, அப்போ 2 × 800. ஸோ 1600 rupees. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தான் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொஃபஷன்ஸ் 2400 rupees. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து 1600 rupees. ஓகேவா, ஓகே அவ்வளோதான். 7 சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.